என்ன இது காதுப்பட்டி ஒரு சொற்றோட உட்கார்ந்துருக்கேன்னு பாக்குறீங்களா? அதாவது இது குளிர்காலம். சென்னையில கடந்த மழை பெஞ்சதுக்கு பிறகு கடுமையான பனி, காலையிலையும் இரவுலையும் வண்டி ஓட்டிட்டு வர முடியல ஆபீஸ்ல இருந்து. அப்படியே உடம்பு குளிர குத்துது. தமிழ்நாடு பூராமே உலகம் பூராமே இதுதான் குளிர்காலம். ஆனா நம்ம அந்த குளிர்காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம உடைகளை மாற்றிக்கொள்கிறோமா? கிடையவே கிடையாது. சொற்று போட்டா வீட்டுல காய்ச்சல்கார உடம்பு சரியில்லாதான் சொற்று போடணும் நம்ம இன்னும் நினைச்சிட்டு இருக்கிறோம். குளிர்காலத்துக்கு வட இந்தியாவிலே மற்ற பகுதிகளில் மக்கள் எப்படி ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறாங்களோ அது மாதிரி நம்மளும் இந்த ட்ரெஸ்ஸை ஒரு அரை சொற்றாவது போட்டுக்கலாம். அதே மாதிரி காது பட்டி போட்டுக்கிட்டா குளிர்ல இருந்து வண்டி ஓட்டும் போது இந்த குளிர்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். 13ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுக்கு வந்த மார்க்கோ போல சொல்றாரு, தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஆடை இன்றி அம்மனமாகத்தான் இருந்தாங்க நான் பார்த்தேன்னு எழுதியிருக்கிறாரு. காலப்போக்கில் தான் நமது முன்னோர்கள் அப்படி ஏன்னா அந்த கோமணத்தெல்லாம் ஒரு சிலர் தான் கட்டியிருப்பாங்க, அது கூட இல்லாம இருந்திருப்பாங்க நிறைய பேர். இப்பதான் காலப்போக்கில் நமது உடைகள்ல மாற்றம் ஏற்பட்டு வருகின்றது. கடந்த நூற்றாண்டுல தாவணி இருந்தது. 75-80க்கு பிறகு திடீர்னு வட இந்தியாவில் சுடிதார் உடலை மூடக்கூடிய உடை என்பதால் மக்கள் எளிதாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதுபோல காலத்துக்கு ஏற்ப பருவநிலைக்கு ஏற்ப நம்முடைய உடைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய செய்தி.